இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹேர் டை பாருங்கள், என் கையில் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. தண்ணி ஊற்றி நான் கழுவுனா கூட போகவே இல்லை, அந்தளவுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. இந்த ஹேர் டையை நீங்கள் ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தேவையோ அப்பப்போக்கி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகவே போகாது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு. இதை கொஞ்சமாக என் கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு கருப்பு கலரில் இருக்குது அப்படின்ட்டு. நல்ல ஒரு கருப்பு கலரில் இருக்குது, கையில் நல்லாவே ஒட்டிக்குது. அதேமாதிரி நம்ம முடியல அப்ளை பண்ணிங்கன்னா வெள்ளை முடியலாம் டக்குன்னு வந்து பிளாக்காக மாறிடும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை. இந்த ஹேர் டையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இரும்பு கடாய் ஒன்று கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அது கூட வந்து ஒரு இடிக்கல்லும் எடுத்துக்கோங்க. இடிகளில் நீங்கள் இடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் இடிகள் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 3 பாதாம் சேர்த்துக்கோங்க. இந்த 3 பாதாமையும் தட்டிட்டு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். முழுசாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து கருகி வராது. அதனால் இதை வந்து நல்லா இந்த மாதிரி தட்டிட்டிங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக ஆயிரும். அப்போ வறுபடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம 3 பாதாமையும் தட்டிட்டு ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இதை வந்து அப்படியே நம்ம அடுப்பில் வச்சிடலாம். அடுத்து நம்ம ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த பாதாம் வந்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா கருப்பு நிறமாக வர வரைக்கும் நம்ம இதை வந்து வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் நிறம் மாறின உடனே நம்ம 2 இன்க்ரீடியன்ட் இதில் சேர்க்க போகிறோம். முக்கியமான இன்க்ரீடியன்ட், நல்லா ஒரு கருமையாக்கி கொடுக்கும், நம்ம ஹேருக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த பாதாம் வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி போட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் ஈவனாக எல்லாமே கருகி நமக்கு கிடைக்கும். இப்போ பாதாம் வந்து நமக்கு ஓரளவுக்கு நிறம் வந்து சேஞ்ச் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அடுத்து இது கூட வந்து 2 பொருள் சேர்க்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பொருளை நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் தான் எடுத்திருக்கேன், அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருஞ்சீரகம் நமக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும், ஈஸியாக வாங்கிடலாம். அடுத்து வந்து இது கூட இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா எள்ளு தாங்க ஆட் பண்ண போகிறோம். கருப்பு எள்ளு வாங்கிக்கோங்க, அதையும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கருஞ்சீரகம் எவ்வளோ சேர்த்துருக்கோமோ அதே அளவுக்கு நீங்கள் எள்ளையும் சேர்த்துக்கலாம். இது நமக்கு எல்லா கடைகள்லையுமே எள்ளு வந்து கிடைக்கக்கூடிய பொருள் தான் இது. இப்போ இது 3ஐயும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். எள்ளு நம்ம சேர்க்கறதுனால முடிவை நல்லா பிடிச்சிக்கும், ஒரு பிசுபிசுப்பு தன்மை எள்ளில் இருக்கும். இப்போ எள்ளு பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகுது. ஏற்கனவே கல் வந்து ஹீட்டாக இருந்ததுனால போட்ட உடனே எல்லாமே பிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. டக்குன்னு என்ன பண்ணேன், ஒரு மூடியை போட்டு நான் மூடி வச்சிட்டேன். மூடின உடனே அது உள்ளேயே எல்லாம் வெடிச்சிருச்சு. கொஞ்சம் அப்படியே விட்டுட்டு வெடிக்கிறது அடங்குன உடனே நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாமே நல்லா கருப்பு கலரில் வரணும், பாதாமும் சேர்ந்து நல்லா கருகி வரணும். அப்போ தான் நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸ்டவ்வை சுற்றி பாருங்கள், அந்த எள்ளு வந்து பொரிஞ்சு விழுந்து கிடக்கு. நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக நமக்கு எல்லாமே கருப்பாக மாறி வரும். எள்ளு நம்ம இதில் சேர்க்கறதுனால ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அந்த ஃப்ளேவர் வந்துட்டு நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், எல்லாமே ஒரே மாதிரி கருப்பு நிறத்துக்கு மாறி வருது. இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். எல்லாமே ஈவனான கருப்பாக மாறிடுச்சு. இப்போ வந்து நல்லா இது வந்து ஆறட்டும். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். கடாயிலே வச்சுருந்தோம்னா ஆறாதுங்க, அதனால் நம்ம இந்த மாதிரி தட்டில் கொட்டிட்டோம்னா சீக்கிரம் நமக்கு ஆறிடும். இப்போ நான் தட்டில் கொட்டிட்டேன். இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம்.
அடுத்து நாம் ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம ஆற வச்சுருக்க இந்த பொருள்களை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா நைஸாக ஃபைன் பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் குறைன்னு அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹேரில் அப்ளை ஆகாத நைஸாக அரைச்சி எடுக்கணும். பாருங்கள், நான் 2-3 தடவை நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். நல்லா நைஸாக அரைஞ்சி வந்திருக்கு. சலிக்க கூட தேவையில்லைங்க, அந்தளவுக்கு நல்லா நைஸாக ஃபைன் பவுடராக அரைஞ்சி வந்திருக்கு. ஆனாலும் நான் இதை வந்து சலிச்சே எடுத்துக்கிறேன். பாருங்கள் கையில் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. சூப்பராக கையில் பிடிச்சிருக்கு, நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். ஏன் நான் எல்லோ கலர் பவுல் வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம அரைச்சிருக்கிற பொடி வந்து எந்த அளவுக்கு நல்லா ஒரு பிளாக் கலரில் வந்திருக்கு அப்படின்றத காட்டுறதுக்காக தான் நான் எல்லோ கலர் பவுல் வச்சுருக்கேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் இதில் கொட்டிட்டோம். அப்படியே சலிச்சு எடுத்துக்கலாம். வேஸ்ட் வந்து அதிகமாக இல்லை, கொஞ்சமாக தான் வேஸ்ட் வந்திருக்கு. நாம் வந்து ஒரு ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருந்தோம். அதுக்கு இந்த அளவுக்கு நமக்கு பொடி கிடச்சிருக்கு. இந்த பொடியை நமக்கு ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சுருந்திங்கன்னா மாதக்கணக்கில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ டைக்கான பொடி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த பொடியை வச்சு தான் நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நம்ம ஹேருக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு இந்த பொடியை வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். அப்படியே நிறைய நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா கூட இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எடுத்தோடனே இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. இப்போ நாம் இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் நம்மளுடைய ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் ஹேர் டை பொடி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு முக்கியமான ஒரு பொருளை தான் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எது ஆப்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஆட் பண்ண போகிறது என்னென்னா பாதாம் ஆயில் தான் ஆட் பண்ண போகிறேன். ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணியிருப்போம், கோகோனட் ஆயில், விளக்கெண்ணெய், இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த எண்ணெயை ஆட் பண்ணி நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்படியே உங்கள் முடி வந்து தகதகன்னு மின்னுங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும் ஹேருக்கு. அதனால நான் பாதாம் ஆயில் வந்து இதுக்கு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவை இருந்தால் மாத்திரம் நீங்கள் வந்து பாதாம் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மலாக கோகோனட் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ஒரு ஷைனிங் கொடுக்கும் பாதாம் ஆயில்னால், அதுக்காக தான் சொல்கிறேன். கோகோனட் ஆயிலாக இருந்தாலும் ஓகே தான். தேவையான அளவு ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி கோகோனட் ஆயிலும் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஆலோவேரா ஜெல், நேச்சுரல் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் கடையில் வாங்கின ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு மை மாதிரி இருக்குது பாருங்கள். மிக்ஸ் பண்ண நமக்கு ஒரு மை மாதிரி நமக்கு கிடச்சிரும். உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு நீங்கள் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திக்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது எனக்கு லிக்விடாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் லிக்விடாக தான் எடுத்திருக்கேன். இது வந்து அங்கங்கே உங்களுடைய ஒயிட் ஹேரில் டச்சப் பண்ணி விட்டாலே நமக்கு போதும். அவ்வளோ அருமையாக நல்லா பிளாக்காக மாறிடும். உங்களுக்கு அது வந்து நெக்ஸ்ட்டு வாஷ் வரைக்கும் அது அப்படியே இருக்கும், உங்களுக்கு சுத்தமாகவே போகாது. நமக்கு ட்ரெஸ்லலாம் ஒட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விட லிக்விடாக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் திக்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஹேரில். இப்போ நான் தொட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள் என்ன மாதிரி ஒரு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இது நம்ம பாதாம் ஆயில் யூஸ் பண்ணதுனால தான் இவ்வளோ ஒரு ஷைனிங் கொடுக்குது. வேறு எது நீங்கள் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு ஷைனிங் கண்டிப்பாக கிடைக்காது. இப்போ என்னுடைய கையில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்களேன். மையை வந்து கையில் அப்ளை பண்ண மாதிரியே இருக்குது பாருங்கள். அவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டை. எந்த ஹேர் டையாக இருந்தாலும் நீங்கள் கையில் அப்ளை பண்ணும்பொழுது திப்பியாக தெரியும். இது பாருங்கள், அப்படியே ஈவனாக நல்லா ஸ்மூத்தாக நமக்கு தெரியுது. ஹேரில் அப்ளை பண்ணாலும் இதே மாதிரி ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும். அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது. நீங்கள் நார்மலாக உங்கள் ஹேரில் ஆயில் வச்சுருக்க மாதிரியே தான் இருக்கும்.
வகுடு எடுக்கிற இடங்கள்ல ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை அப்ளை பண்ணுறதுக்கு. அதேமாரி முன்னெற்றி பகுதியில் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டக்கு டக்குன்னு லைட்டாக டச் அப் மட்டும் பண்ணி நம்ம ஹேரை வந்து தேவையான மாதிரி தலையை வாரிட்டு நம்ம போய்க்கலாம். அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஹேர் டை. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சி யூ. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.